ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்கள் கூட ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான பூஸ்ட் கேக் ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறேன். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நான் ஒரு 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். நல்ல சூடான பால் எடுத்திருக்கேன். அதில் இந்த 5 ரூபாய் பேக்கெட்டு பூஸ்ட் இருக்குல்ல, அந்த ஒரு பேக்கெட் கலந்துக்கிறேன். இப்போ இந்த பூஸ்ட்டை அந்த சூடான பாலில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம எந்த பேனில் நம்ம கேக் செய்ய போகிறோமோ அந்த பேனை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேனில் நல்லா ஆயில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பேன் ஃபுல்லாக. நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நான் ஒரு குக்கரில் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து அதில் ஸ்டாண்டும் வச்சுட்டு நான் லோ ஃப்ளேமில் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கலர் மாறி லைட் கலர் வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட் கலர் ஆயிடுச்சு. இப்போ நான் 1 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். நான் அதில் கொஞ்சமாக இந்த முட்டை கூட சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். நார்மல் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ராத்தியாக வர மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துடலாம். நான் ஒரு அரிப்பு வச்சுருக்கேன். அதில் 1 கப் மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு 1 கப். அப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை சேர்த்த உடனே நல்லா ஸ்பீடாக அடிப்போம்ல, அந்த மாதிரி அடிக்க வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பாலோடு சேர்ந்து பூஸ்ட்டு கலந்து வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மீதி இருக்கிற பூஸ்ட்டையும் சேர்த்துட்டேன். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேனில் பேட்டரை ஊற்றிடலாம். இப்போ இந்த பேனை ஒரு 2 வாட்டி நல்லா தட்டிக்கோங்க இப்படி. இப்போ பேட்டரை நம்ம குக்கரில் வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். அந்த குக்கருக்குள்ளே இதை வச்சிடலாம். நீங்கள் இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேஷ்யூ நட் வச்சு, நான் இந்த மாதிரி 1 டீஸ்பூன் மாவில் கேஷ்யூ நட்டை நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா கேஷ்யூ நட்டை மட்டும் எடுத்து மாவுக்கு மேலே டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம்.
இப்போ கேக் பேக் ஆயிடுச்சு. நான் கேக் பேக் ஆகுறதுக்கு எனக்கு கரெக்டாக 55 மினிட்ஸ் ஆயிருந்தது. உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பேனை பொறுத்து உங்களுக்கு டைம் வேரி ஆகும். நம்ம ஃப்ளேம் எல்லாம் பொறுத்து டைம் வேரி ஆகும். எனக்கு 55 மினிட்ஸ் ஆயிருந்தது. இந்த பேனை குக்கர்லேருந்து வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு நல்லா கூல்டவுன் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இதை சைட்ஸை வந்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அன்மோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நான் அன்மோல்ட் பண்ணி எடுத்துட்டேன். கேக்கை இந்த மாதிரி திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போது இந்த கேக்கில் ஒரு ஃப்ளேவருக்காக நான் அந்த பூஸ்ட் இருக்குல்ல அந்த பவுடர் வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சாஃப்டான ரொம்ப டேஸ்டியான நம்ம பூஸ்ட் கேக் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பசங்களுக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.